welcome back to Language Quest. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க இங்கிலீஷ்ல கேஷுவலா பேசுறதுக்கு. தமிழ்ல இந்த மாதிரி சொல்லுவோம். அவங்க ஒருவேளை ட்ரெயினை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவ ஒருவேளை ஃபோன் எடுக்க மறந்திருக்கலாம். அவன் ஒருவேளை கிளாஸுக்கு சீக்கிரமா போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். இப்படி சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸ்ல டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போறோம். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நீங்க இங்கிலீஷ்ல கேஷுவலா டெய்லியுமே பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இன்னைக்கான லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பேச போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ஒரு சென்டென்ஸ்ல நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். யார் ஒரு வேலையை செய்யறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன யூஸ் பண்ண போறோம், ப்ராபப்லி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட் இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு. ப்ராபப்லி அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் என்ன, ஒருவேளை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த ஒருவேளை அப்படிங்கிறது ப்ராபப்லி அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், ஜஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜஸ்ட்ங்கிறத நம்ம தேவைப்படுற சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாம விட்டாலும் அது எக்ஸாக்ட் மீனிங் கொடுத்துரும். ஓகேவா, யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணலனாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்தது என்ன யூஸ் பண்ணுவோம், verb to. verb to அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய verb. verbனா ஒரு சென்டென்ஸ்ல செய்யக்கூடிய செயலை தான் verbனு சொல்லுவோம் இல்லையா. சரி, இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். Let's see the first sentence. அவள் ஒருவேளை தனது பர்ஸை காரில் விட்டிருக்கலாம் அப்படி சொல்றோம். ஒருவேளை அவளோட பர்ஸை கார்ல விட்டிருக்கலாம் அப்படி சொல்றது. சரி, இது எப்படி மாத்தலாம், ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா அவள், she. நெக்ஸ்ட் ப்ராபப்லி அப்படிங்கிற ஒரு வேர்டு. அது என்னது, இந்த ஒருவேளை அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ராபப்லி. ப்ராபப்லி. அப்புறம் என்னது, ஜஸ்ட் போடணுமா, ஜஸ்ட். she probably just verb to. இந்த சென்டென்ஸ்ல என்ன verb கொடுக்கப்பட்டிருக்கிறது, விட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் verb, ஒரு ஆக்ஷனா இருக்கு. அப்போ விட்டிருக்கலாம் சொல்லும்போது left அப்படின்னு போட்டுக்கலாம். verb to தானே யூஸ் பண்ணணும். leave அப்படிங்கிறது verb word, அதோட verb to left. ஓகேவா, அப்போ she probably just left என்னது, தனது பர்ஸை, left her wallet அப்படின்னு போட்டுக்கலாம். purse அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, purse அப்படிங்கறத wallet அப்படினு நம்ம சொல்லலாம். wallet. ஓகே, எங்க, காரில், இந்த கார். ஓகேவா, just read the sentence now. She probably just left her wallet in the car. அப்படினா இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ரிவான் ஒருவேளை தவறான பேருந்தில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் போடணும். இங்க ரிவான் சொல்லி ஒரு பேர், ஒரு நேமே கொடுத்துட்டோம். நேம் ஆஃப் அ பர்சன், அதுவுமே சப்ஜெக்ட் தான் இல்லையா. ஒரு பர்சனுடைய நேம் சொன்னாலும் அது சப்ஜெக்ட் தான். அதனால இந்த இடத்துல ஒரு பேரே கொடுத்துருக்குறோம். ரிவான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் இல்லையா, ரிவான். அடுத்த ஃபார்முலால என்ன இருக்குது, ப்ராபப்லி இல்லையா. ப்ராபப்லினா ஒருவேளை, ரிவான் ப்ராபப்லி. அடுத்து verb என்ன, போயிருக்கலாம்னு சொல்றது. நார்மலான சென்டென்ஸ்ல போயிருக்கலாம் அப்படின்னா கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட்ங்கிறது யூஸ் பண்ணும். பட் இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, தவறான பேருந்தில், பஸ்ல போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்படி, ப்ராபப்லி took. டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் took. ஓகேவா, அப்போ தவறான பேருந்தில் அப்படிங்கும்போது took the wrong bus. ஓகேவா, read the sentence now. Rivan probably took the wrong bus அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஒருவேளை தன் நண்பனை சந்திக்க சென்றிருக்கலாம். எஸ், இந்த இடத்துல சென்றிருக்கலாம், போயிருக்கலாம் அப்படிங்கிற verb வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம கோவோட பாஸ்ட் டென்ஸ் verb to went அப்படிங்கறத யூஸ் பண்ணி மாத்துவோம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவன் இல்லையா, he. அடுத்தது
ஒருவேளை probably, he probably. அடுத்து சென்று இருக்கலாம் past tense verb to யூஸ் பண்ணணும். went, goவோட past tense went. அதுக்கப்புறம் சென்று இருக்கலாம் எங்க? தன் நண்பனை சந்திக்க. அப்போ he went to meet தன் நண்பனை. அப்போ his friend. அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. he probably went to meet his friend அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தியா ஒருவேளை டிராஃபிக்கால் மீட்டிங்கை மிஸ் பண்ணி இருக்கலாம் அப்படி சொல்கிறோம். டிராஃபிக்னால அவள் மீட்டிங்கை மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சரி, இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? சப்ஜெக்ட் என்ன? தியா அப்படிங்கிறது இல்லையா? சரி, தியா. நெக்ஸ்ட் என்ன போடணும்? இந்த ஒருவேளை அப்படிங்கிறது ப்ராபப்ளி. இங்கே என்ன வேர்ப் கொடுத்துருக்குறாங்க? நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸ் அப்புறம் இங்கெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் போடணுங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் போடுறதுன்னா போடலாம், இங்கெல்லாம் ஜஸ்ட் போடலை இல்லையா? ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் ஜஸ்ட் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் ஜஸ்ட் போடலை அப்படின்னா போட்டாலும் போடலாம், போடலைனாலும் சேம் மீனிங் தான் தரும். சரி, இங்கே நான் ஜஸ்ட் போட்டுக்கிறேன். தியா ப்ராபப்ளி ஜஸ்ட். அடுத்து வேர்ப் டு போடணும். இங்கே என்ன வேர்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சென்டென்ஸில்? மிஸ் பண்ணுறது இல்லையா? மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்கிறோம். அப்போ மிஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் மிஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதோட வேர்ப் டு போடும்போது இந்த மாதிரி மிஸ்டு ஆகிடும். தியா ப்ராபப்ளி ஜஸ்ட் மிஸ்ட் என்னது? மீட்டிங்கு இல்லையா? மிஸ்ட் ஹர், அவளோட மீட்டிங்னால மிஸ்ட் ஹர் மீட்டிங். எதனால? டிராஃபிக்னால. பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் நவ. தியா ப்ராபப்ளி ஜஸ்ட் மிஸ்ட் ஹர் மீட்டிங் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ். மகா ஒருவேளை மல்லிகை பொருள் வாங்க போயிருக்கலாம். மகா ஒருவேளை மல்லிகை ஜாமான் வாங்க போயிருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறது. ஸோ இது எப்படி மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட் என்ன? மகா, மகா. அடுத்து ஒருவேளை ப்ராபப்ளி. அடுத்து என்னது? ஜஸ்ட். அடுத்து வேர்ப் என்ன? இங்கே என்ன வேர்ப் கொடுத்துருக்குறாங்க? போயிருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ போகிறதுக்கு வெண்ட். கோவோட வேர்ப் டு வந்து வெண்ட். மகா ப்ராபப்ளி ஜஸ்ட் வெண்ட் எங்க? மல்லிகை பொருள் வாங்க இல்லையா? ஸோ வெண்ட் டு. மளிகை பொருள் வாங்குறதுக்கு பைன்னு சொல்லலாம், கெட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல கெட்டுன்னு போடுறேன். வெண்ட் டு கெட் சம். மளிகை பொருள் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதில் ஒரே ஒரு திங் இருக்காது, அதனால சம் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஓகேவா? வெண்ட் டு கெட் சம். மளிகை பொருள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு க்ராசரிஸ். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ. மகா ப்ராபப்ளி ஜஸ்ட் வெண்ட் டு கெட் சம் க்ராசரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் ஒருவேளை தனது குடையை வீட்டில் மறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவள் ஒரு வேளை அவளோட குடையை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படி சொல்கிறது. சரி, இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லையா? அவள், ஷீ. அடுத்தது ப்ராபப்ளி. ஒருவேளை அப்படிங்கிறது தான் ப்ராபப்ளி. ப்ராபப்ளி. அடுத்து ஜஸ்ட் போட வேண்டாம், இந்த இடத்துல நான் போடலை. மறந்திருக்கலாம் அப்படிங்கிறத வேர்பு இல்லையா? மறக்கிறதுங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக கொடுத்துருக்கோம். ஸோ மறக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் டு வந்து ஃபர்காட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ப்ராபப்ளி ஃபர்காட் என்னது? குடையை இல்லையா? தனது குடையை. அப்போ ஃபர்காட் ஹர் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா எங்க? வீட்டில். அப்போ அட் ஹோம். That's it. Just read the sentence now. She probably forgot her umbrella at home அப்படின்னு சொல்லணும். Let's see the sentence. அவன் ஒருவேளை ட்ரெயினுக்கு பதிலாக பஸ்ஸில் போயிருக்கலாம். அவன் ட்ரெயினுக்கு பதிலாக பஸ்ஸில் போயிருக்கலாம் அப்படி சொல்கிறது. சரி, இதில் ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட் இல்லையா? அவன், ஹீ. அடுத்து என்ன போடுவோம்? இந்த ஒருவேளை அப்படிங்கிறத ப்ராபப்ளின்னு எழுதுவோம். ப்ராபப்ளி. அடுத்தது ஜஸ்ட்.
அடுத்தது verb to. இந்த இடத்துல என்ன verb to? போயிருக்கலாம். அதுவும் எதில்? பஸ்ஸில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? He probably just took. பஸ்ஸில் போகிறனால took a busன்னு போடுவோம். took a bus. எதில்? ட்ரெயினுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த பதிலாக அப்படிங்கிறது இங்கே என்னென்னு எழுதுவோம்? instead அப்படின்னு எழுதுவோம். instead he probably just took a bus instead of a train. ட்ரெயினுக்கு பதிலாக அப்படி சொல்கிறனால instead of a train அப்படின்னு போடுவோம். Just read the sentence. He probably just took a bus instead of a train அப்படின்னு போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல tookங்கிறது எதுக்கு போட்டோம்? டேக்கோட past tense. That means verb to. அதனால தான் இங்கே took அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நிரஞ்சன் ஒருவேளை அதை ஒரு நாளுக்கு கடனாக வாங்கியிருக்கலாம். நிரஞ்சன் ஒருவேளை அதை ஒரு நாளைக்கு கடனாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக பேசுறது. இந்த எல்லா சென்டென்சஸுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும். எவ்ரிடே நம்ம பேசுறதுக்கு உண்டான கேஷுவலான டாக்கிங்க்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் என்ன மாற்றுவோம்? சப்ஜெக்ட் இல்லையா? நிரஞ்சன். நேம் போட்டிருக்கோம் இல்லையா? நேம் ஆஃப் அ பர்சன் நிரஞ்சன். அடுத்தது ஒருவேளை ப்ராபப்ளி. ஜஸ்ட் போட்டாலும் போடலாம், போடலைன்னா விட்டுறலாம், நான் விட்டுட்டேன். அடுத்து இங்கே என்ன வேர்ப் கொடுத்துருக்குறோம்? வாங்கி இருக்கலாம், கடனாக வாங்கி இருக்கலாம் சொல்கிறது. அப்போ கடன் வாங்குறது தான் இந்த இடத்துல வேர்பாக வந்திருக்கு. அப்போ கடன் வாங்குறதுக்கு பாரோன்னு சொல்லுவோம். வேர்ப் டூ போடும்போது பாரோட் அப்படின்னு போடுவோம். ப்ராபப்ளி பாரோட். பாரோட் இட் இல்லையா? அதைன்னு சொன்னனால இட்டுன்னு போட்டுக்கலாம். நிரஞ்சன் ப்ராபப்ளி பாரோட் இட் ஒரு நாளைக்கு அப்படி சொல்லியிருக்கிறோம். எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு. அப்போ ஃபார் அ டே. அவ்வளோதான். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். நிரஞ்சன் ப்ராபப்ளி பாரோட் இட் ஃபார் அ டே அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். நாம் கதவை பூட்ட ஒருவேளை மறந்திருக்கலாம். நம்ம கதவை லாக் பண்ண மறந்துருக்கலாம் அப்படி சொல்கிறது. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? அகெயின் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நாம், வி, ஒருவேளை ப்ராபப்ளி. அடுத்து ஜஸ்ட் போட்டுக்கலாமா? சரி போட்டுக்கலாம். வி ப்ராபப்ளி ஜஸ்ட். அடுத்து வேர்ப் டூ போடணும் இல்லையா? மறந்திருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபர்கெட். அதோட பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் டூ என்ன? forgot அப்படின்னு சொல்லுவோம். we probably just forgot. என்னது? கதவை பூட்ட. forgot to lock the door. அவ்வளோதான். just read the sentence now. we probably just forgot to lock the door அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. அவர்கள் ஒருவேளை இப்போ சாப்பிட்டு இருக்கலாம். அவங்க ஒரு வேளை சாப்பிட்ருக்கலாம் அப்படி சொல்கிறது. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? அவர்கள் தே, ஒருவேளை ப்ராபப்ளி. கொடுக்கக்கூடிய வேர்ப் என்ன? சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்கிறோம். அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன? ஈட்டுன்னு சொல்லுவோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் டூவில் சொல்லும்போது ஏட்டுன்னு போடுவோம். தே ப்ராபப்ளி ஏட் now. they probably ate now. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். they probably ate now அவங்க இப்போ சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ரெண்டு சென்டென்ஸையுமே பார்த்துருங்க. அவன் ஒருவேளை அறிவிப்பை கேட்காமல் இருந்திருக்கலாம். அறிவிப்பை அப்படின்னு சொல்லும்போது அனௌன்ஸ்மெண்ட். அறிவிப்புனா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது அவர்கள் நிகழ்ச்சிக்கு ஒருவேளை சீக்கிரமாக வந்திருக்கலாம். நிகழ்ச்சி அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நான் மாற்ற போகிறதில்ல. இந்த ரெண்டு சென்டென்சஸும் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நீங்கள் காமெண்ட்டில் பண்ணணும். கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன். இதோட இன்றைக்கான கிளாஸை நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான இங்கிலீஷ் ஃபார்மேஷன் என்ன,
அதை எப்படி நிறைய கைண்ட் ஆஃப் சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேஷுவலாக இங்கிலீஷில் பேசுறதுக்கு நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம வீடியோஸை யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.